தமிழகத்தில் பல இந்து பெண்களின் கற்பை சூறையாடிய, பல இந்துக்களின் உயிரை குடித்த கொடூரமான ஒரு கொடூர மிருகம் திப்பு சுல்தானுக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர் அவன் காலடியில திப்பு சுல்தான் காலுக்கடியில கோவில் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கோவில் இருக்கிற மாதிரி. உண்மையிலே இவங்கெல்லாம் இந்த அந்நிய நாட்டு சொல்லுவாங்க, அந்நிய நாட்டு அடிமைகளுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்க உள்ளவங்களுக்கு பிறந்ததுன்னா இந்த புத்தி வந்திருக்காது. அந்நிய நாட்டு பண்டிகைகளுக்கு பிறக்க போய் தான் இங்க உள்ள ஆலயங்களை ஒரு கொடுங்கோலன் கால் கீழே வைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல், தமிழ்நாட்டோட லட்சணையிலே பாத்தீங்கன்னா, சின்னத்திலே பாத்தீங்கன்னா கோபுரம் இருக்குது. அப்பேற்பட்ட கோவில் கோபுரத்தை ஒரு மதவெறி பிடித்த ஒரு துலுக்கனின் காலடியில் இருப்பது போல வைப்பது உண்மையிலேயே இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்த எந்த ஒரு குடிமகனும் செய்ய மாட்டான். அந்நிய நாட்டு கலப்பின மக்கள் தான் இதை செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும் இது செய்யறதுக்கு. இதே போல நம்ம போயிட்டு பாகிஸ்தான்லயோ இல்ல ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல சவுதி அரேபியாலயோ போயிட்டு வீர சிவாஜி போட்டோ வச்சு கீழே மசூதி கீழே கூட இந்துக்கள் வச்சு கொண்டாடிட முடியுமா? கொண்டாடிட்டு அடுத்த செகண்ட் அவங்களால உயிரோட இருந்துட முடியுமா? இங்க பெரும்பான்மை இந்துக்கள் தூங்கி கொண்டிருக்க போய் தான் இது மாதிரி இந்த அந்நிய நாட்டு அரேபிய பண்டிகைகளுடைய கள்ள வாரிசுகள் இது மாதிரி ஆடிட்டு இருக்குதுங்க. எனக்கு வேற என்ன சொல்றதே தெரியல. பார்க்கும்போது வயிறு எரியுது. எப்பேற்பட்ட ஒரு துர்க்குணம் இருக்கணும் கோவில் கோபுரத்தை கொண்டு ஒரு குடரனின் கால்நடையில் வைப்பதற்கு. இதற்கெல்லாம் ஒரே காரணம் இந்துக்களிடையே விழிப்புணர்வு இல்லாததே. இதே போல ஒரு படத்தை மகாராஷ்டிராலையோ இல்ல உத்தரப்பிரதேசல வடமாநில எங்கேயாவது வச்சுட்டா நடமாடிட முடியுமா வெளியே? தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் சூடு சொர்ணம் இல்லாதவங்க, வெக்கமான இல்லாதவங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சிந்தனையோடு இந்த படத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. இந்துக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் வரைக்கும், நாளைக்கு இன்னைக்கு கோயில் கோபுரத்தை வச்சிருக்காங்க, நாளைக்கு காலையில் என்ன செய்வாங்க, நாளை அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க, பலாயிரக்கணக்கான இந்து பெண்களை கற்பழிச்சு மேல காலை வச்ச மாதிரி ஒரு போட்டோ வைப்பாங்க. அதையும் பார்த்து நம்ம பேசாம தான் போக போறீங்க நீங்க எல்லாம். நல்ல வேலை இந்து முன்னணி இயக்கம் அங்க புகார் பண்ணி அந்த பேனரை எடுத்துட்டாங்க. ஒருவேளை தமிழகத்தில் இந்து முன்னணி இல்லை என்றால் ஆஸ்துறைக்கு கோயில் கட்டுவாங்க. பல ஆயிரக்கணக்கான இந்தியர்களை சுட்டுக் கொண்டவன் நம்ம ஜெனரல் டயருக்கே கோயில் கட்டினான்னு கட்டுவாங்க. இங்க அந்த ஜாலியர் வாலாபாக் படுகொலைக்கு சொந்தமானவனைக்கும் அவனுக்கு கோயில் கட்டிடுவாங்க. அவுரங்கசீப்புக்கு கோயில் கட்டியிருப்பாங்க. வடக்கு ஒரு அறிஞர் சொன்னா சொல்லுவாங்க, RSS ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இங்கு உள்ள இந்துக்கள், இந்தியாவில் உள்ள இந்துக்கள் சுன்னத் பண்ணி முஸ்லிம் மதத்துக்கு மாறி இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்று ஒண்ணு இல்லை என்றால் இந்துக்கள் இந்த மாதிரி கேவலமான பிறவிகள் செய்யும் கொடூரமான இதுகளுக்கு மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால நாம் இந்துக்களாய், தன்மானம் உள்ள இந்துக்களாய் ஒன்றிணைவோம். இந்த மாதிரி அந்நிய நாட்டு பிறப்புகள், கலிசடை பிறப்புகளின் கேவலமான கீழ்த்தரமான செயலை கண்டவுடன் கண்டிக்க முற்படுவோம். ஏன்னா கோபாலஜி சொல்லுவாரு, ஒரு கோயிலை இடிச்சுட்டா நம்ம அடுத்த கோயில தான் தேடுவான், அந்த கோயிலை யாரா இடிச்சா ஏன்டா இடிச்சுன்னு கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. அதே போல இதுவும் நடக்குது. பேனர் வச்சா இந்த பேனர் ஏன்டா வச்சு எதுக்கு வச்சு யாரும் கேட்க மாட்டீங்க, பார்த்துட்டு பேசாம போயிடுறீங்க. இந்து முன்னணி தான் கேட்கணும்னு நினைக்காம இந்துக்கள், ஒவ்வொரு இந்துக்களும் கேட்க துணியும் பொழுது இந்த தமிழகத்தின் தலைவிதி மாறும். அது வரைக்கும் இந்த கேவலங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம் இனியாவது இந்து உணர்வுடன் இருப்போம்.